வணக்கம். நீங்க சமீபத்துல திருவண்ணாமலைக்கு போயிருந்தீங்கன்னா, அங்க தெலுங்குல பேசுறவங்களையும், கடைகள்ல தெலுங்கு போர்டுகளையும் கொஞ்சம் அதிகமா பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆமா, அப்படி ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா புள்ளி விவரம் பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு. சோ இது ஏன் இப்படி? இந்த ஒரு ஆழமான ஆய்வுல இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு கொஞ்சம் தோண்டி பார்க்கலாம். சரிதான். இதுக்கு வரலாறு, ஆன்மீகம், பொருளாதாரம்னு பல லேயர்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு இந்த மொத்த விஷயத்தையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறது தான் எங்க நோக்கம். அப்போ முதல்ல வரலாறுல இருந்து ஆரம்பிக்கலாமா? இது இப்ப புதுசா ஆரம்பிச்ச விஷயம் இல்லையே. நிச்சயமா இல்ல. இதுக்கு ஒரு பெரிய பல 100 வருஷ பின்னாடி இருக்கு. அதாவது விஜயநகர பேரரசு காலத்துல, அப்புறம் நாயக்கர்கள் ஆட்சி செஞ்சப்போ, அப்போ தெலுங்கு பேசுற நிறைய பேர் சிப்பாய்கள், கவர்னர்கள், வியாபாரிகள், விவசாயிகள், பிராமணர்கள், ஏன் சேவை சமூகத்தினர் கூட தமிழ்நாட்டுடைய இத்த பகுதிக்கு குடிபெயர்ந்து வந்தாங்க. ஓஹோ, அப்போ இது ரொம்ப காலமாவே இருக்கிற ஒரு தொடர்பு. இப்போ தஞ்சாவூர்ல இருக்க அந்த பெரிய ராஜகோபுரம் கூட அது தஞ்சை நாயக்கர், சேவப்ப நாயக்கர் கட்டினது தானே? அதுவும் இந்த தொடர்புக்கு ஒரு அடையாளம் இல்ல? அதேதான், கரெக்டா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, வறண்ட நிலத்துல விவசாயம் செய்யறதுல தெலுங்கு விவசாயிகளுக்கு ஒரு தனித்திறமை இருந்துச்சு. அதுவும் அவங்க இங்க வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. சரி, வரலாறு ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த இடத்தோட ஆன்மீக ஈர்ப்பு அது ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அண்ணாமலையார் கோவில் உங்களுக்கு தெரியும், பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அது நெருப்புக்கான தலம். அப்புறம் அந்த அருணாச்சலம் மலை, இதோட ஆன்மீக சக்தி மொழி, மாநில எல்லாத்தையும் தாண்டி மக்களை இழுக்குது. பகவான் ரமண மகரிஷி, அவர் அங்க வாழ்ந்த ஒரு பெரிய ஞானி. அவர் காலத்திலேயே நிறைய தெலுங்கு பக்தர்கள் அங்க செட்டில் ஆனாங்கன்னு கூட சொல்லுவாங்க. உண்மைதான், அதுவும் ஒரு காரணம். ஆனா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா இந்த ஈர்ப்பு இன்னும் பயங்கரமா அதிகமாகிறதுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான காரணம் இருக்கு. அப்படியா? என்னது? சாகந்தி கோடீஸ்வர ராவ் அப்படின்னு ஒரு பிரபலமான தெலுங்கு ஆன்மீக பேச்சாளர் இருக்கார். அவர் திருவண்ணாமலைய தெலுங்கு மக்களோட குலதெய்வ கோயில்னும் திருப்பதியை விட முக்கியம்னும் அவருடைய பிரசங்கங்கள்ல ரொம்ப அழுத்தமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அடேங்கப்பா, அப்போ இப்ப இருக்கிற ஆன்மீக பேச்சாளர்களுக்கு இவ்ளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? யூடியூப் மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு உதவுதா? நிச்சயமா, யூடியூப், சோசியல் மீடியா எல்லாம் இந்த மெசேஜ பயங்கர வேகமா கொண்டு சேர்த்துறது. இதோட தாக்கம் பாருங்க. கார்த்திகை தீபம் அப்ப மட்டும் ஆந்திராவுல இருந்து கிட்டத்தட்ட 3 மில்லியன் பக்தர்கள் வராங்கன்னு ஒரு கணக்கு சொல்லுது. என்னது, 3 மில்லியனா? அப்போ இவ்ளோ பெரிய கூட்டம் வருஷா வருஷம் வந்தா அது பொருளாதார ரீதியாவும் பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் இல்லையா? கண்டிப்பா. இந்த ஆன்மீக டூரிசம் ஒரு பெரிய எக்கனாமிக் என்ஜின் மாதிரி வேலை செய்யுது. லட்சக்கணக்கான பேர் குறிப்பா அந்த கிரிவலம் சமயத்துல வர்றதால அங்க தங்கறதுக்கு இடம், சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட், சின்ன சின்ன கடைகள்னு எல்லாத்துலயும் டிமாண்ட் அதிகமாகுது. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நாம பாக்குற அந்த தெலுங்கு போர்டுகள் எல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு போற பக்தர்களை டார்கெட் பண்ணி அவங்கள கவர் பண்றதுக்காக தான் முக்கியமா வைக்கிறாங்களா? ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். இது ஒரு நேரடியான மார்க்கெட் ரியாக்ஷன். தெலுங்கு பேசுற கஸ்டமர்ஸ் வர்றாங்க, அவங்களுக்கு புரியற மாதிரி போர்டு வைக்கிறாங்க. இது ஒரு இயல்பான பிசினஸ் மாற்றம். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான புள்ளி விவரத்தை நம்ம கவனிக்கணும். என்னது, சொல்லுங்க. 2011 சென்சஸ் படி பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் முழுசும் எடுத்துக்கிட்டா தெலுங்கு தாய்மொழியா கொண்டவங்க வெறும் 2.36% தான். என்ன சொல்றீங்க? வெறும் 2.3% தானா? ஆனா பார்த்தா ஊரே தெலுங்கு பேசுற மாதிரி ஒரு ஃபீல் வருதே. அப்புறம் எப்படி திருவண்ணாமலை தெலுங்கு மயமாகிட்டு வருதுன்னு ஒரு பேச்சு வருது? இது ஆச்சரியமா இருக்கே. இதுதான் நாம சரியா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த உணர்வு எதனால வருதுன்னா, நிரந்தரமா அங்க குடியிருக்கிற மக்களோட மொழி மாறினதால இல்ல. அதுக்கு பதிலா ரொம்ப அதிக எண்ணிக்கையில வந்துட்டு போற அந்த தெலுங்கு பார்வையாளர்கள், அதாவது பக்தர்கள், அவங்களோட தாக்கம். ஓ, அவங்க அதிகமா வர்றதால? ஆமா, அவங்க அதிகமா வர்றதால ஏற்படுற அந்த பொருளாதார கலாச்சார மாற்றங்கள் இந்த தெலுங்கு போர்டுகள் மாதிரி இதனாலதான் அந்த தோற்றம் ஏற்படுதே தவிர அங்க நிரந்தரமா இருக்கிற தமிழ் பேசுற பெரும்பான்மை மக்கள் குறைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. அந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். வந்துட்டு போறவங்களோட தாக்கம் வேற, நிரந்தர குடியிருப்பு மக்கள் தொகை வேற. ஓகே ஓகே, இப்ப நல்லா புரியுது. அப்போ இதுக்கு ஒரே ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. பல விஷயங்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து நடக்குது. அதாவது வரலாற்று ரீதியா ஒரு தெலுங்கு சமூகம் அங்க ஏற்கனவே இருந்திருக்கு. அதன் மேல இந்த ஆன்மீக ஈர்ப்பு,
பழைய காரணங்கள், ரமணர் மாதிரி புது காரணங்கள், சாகந்தி ராவ், யூடியூப் எல்லாம் சேர்ந்து இன்னும் நிறைய மக்களை கூட்டிட்டு வருது. சரி, இந்த வருகை பொருளாதார தேவைகளை அதிகமாக்குது. அதனால நாம வெளியில பாக்குற இந்த தெலுங்கு போர்டுகள் மாதிரி மாற்றங்கள் நடக்குது. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போகுது. சரியா சொன்னீங்க. ஆக திருவண்ணாமலையில நீங்க பாக்குற இந்த மாற்றங்கள் ஆழமான வரலாற்று வேர்கள், நவீன மீடியாவால இன்னும் பெரிதான ஆன்மீக ஈர்ப்பு, அப்புறம் ரொம்ப பிராக்டிக்கலான பொருளாதார தேவைகள், இது எல்லாத்தோட ஒரு கூட்டு விளைவுதான். இது நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு. திருவண்ணாமலை மாதிரி இப்போ இருக்கிற இந்த மீடியா செல்வாக்குள்ள ஆட்களால இந்தியாவோட மத்த பாரம்பரியமான யாத்திரை தலங்களோட உருவத்தையும் கலாச்சார அடையாளத்தையும் இதே மாதிரி வேகமா மாத்த முடியுமா? அப்படி நடந்தா அங்கேயும் உண்மையான மக்கள் தொகைக்கும் வெளியில தெரியற மாற்றத்துக்கும் இதே மாதிரி ஒரு கேப் வருமா? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.